Hello everyone. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் a lot of related டாபிக்ஸை பார்த்தோம். இன்னைக்கு வந்து இன்னும் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தியரம், தட் இஸ் காஸ் தியரம், அப்புறம் எலக்ட்ரிக் அதுக்கு ரிலேட்டட் தான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன அண்ட் தென் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்க்கலாம். பட் பிஃபோர் கோயிங் இன் டு திஸ், ஐ would like to ask you guys to go and like the video, share and also subscribe. ஏன்னா there is a lot of effort being put into while making this video. So a like and a comment would be much more appreciated. So இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது இது எல்லாமே. So let us dive into the contents. So what is electric flux? இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வந்து okay, so basically என்ன சொல்லுவாங்கன்னா, it is the if the lines of force pass through a surface, then the surface is said to have flux linked with it. Okay, அதாவது இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அதுல வந்து லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதெல்லாமே வந்து பாஸ் ஆயிட்டு இருக்குன்னா அதுல வந்து ஒரு ஃப்ளக்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இதை வந்து நான் எப்படி விஷுவலைஸ் பண்ணேன்னா, ஸோ இது வந்து தண்ணிக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அங்க வந்து கண்டினியூஸா வந்து ஃபிஷஸ் எல்லாம் போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ ஃபிஷஸ் எல்லாம் இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம வந்து ஒரு ஃபிஷிங் நெட்டை வந்து நம்ம வந்து பெர்பெண்டிகுலரா வைக்கிறோம் லைக் திஸ். அந்த டைம்ல நமக்கு வந்து இருக்கிறதுலயே ஜாஸ்தி நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் வந்து நமக்கு கிடைக்கும்ல. அதே நம்ம அந்த ஃபிஷிங் நெட்டை அதோடைய ஆங்கிள கொஞ்சம் இந்த மாதிரி டில்ட் பண்ணி வச்சோம்னா the number of fishes நம்ம கலெக்ட் ஆகிறது கம்மியாகும். அதே இந்த மாதிரி ஃபுல் பெர்பெண்டிகுலரா வச்சோம்னா ஈவன் தோ தண்ணிக்குள்ளாரே இருந்தாலும் அந்த ஃபிஷிங் நெட் வந்து எதுவுமே கலெக்ட் பண்ணாதுல. அதே மாதிரிதான் the number of field lines that surface is collecting can be said as the flux. ஓகே, ஸோ இதோடைய டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி இன்டெக்ரல் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு மல்டிப்ளைட் வித் ஏரியா வெக்டர். எப்பவுமே வந்து நம்ம ஏரியா வந்து சும்மா நார்மல் வேல்யூவா தான் நம்ம வந்து சொல்லி பழகிருப்போம். பட் தி திங் இஸ் ஏரியா இஸ் ஆல்சோ அ வெக்டர். ஏன்னா ஏரியால வந்து வி கேன் சே தட் இங்க ஒரு வெக்டர் இருக்கு, இங்க ஒரு வெக்டர் இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஆப்வியஸ்லி the resultant would be a vector along the perpendicular to both the vectors which we started with. ஸோ எப்பவுமே வந்து ஒரு சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற டைரக்ஷன்ல தான் ஏரியாவோட வெக்டர் இருக்கும், அதான் வெக்டரோட டைரக்ஷன். ஸோ ஏரியா வெக்டரும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டரும் அதோடைய டாட் ப்ராடக்ட்ஸோட சம்மேஷன் தான் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ ஒரு சின்ன கொஷின் பண்ணா வந்து we might understand it much better. So in a region of space, the electric field is given by E equal to 8i cap plus 4j cap. இங்க cap என்னால் போட முடியல, so remember that. So E 8i cap plus 4j cap plus 3k cap. The electric flux through a surface of area of 100 units in xy plane. இப்போ நமக்கு வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் வந்து த ஏரியா உடைய ஏரியா வந்து த சர்ஃபேஸ் வந்து எக்ஸ்ஒய் பிளேன்னு சொல்றாங்க. நமக்கு எக்ஸ்ஒய் பிளேன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, யூ கேன் பாஸ் நவ் அண்ட் ட்ரை தி கொஷன். ஏன்னா இப்போ நான் வந்து சொல்யூஷன் காமிக்க போறேன். ஸோ ஓகே, ஸோ எக்ஸ்ஒய் பிளேன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு வெக்டரையும் y டைரக்ஷன்ல ஒரு வெக்டரையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா த ரிசல்டன்ட் வில் பி அலாங் தி z டைரக்ஷன்ல. ஸோ த ஏரியா வெக்டர், அந்த சர்ஃபேஸுக்கான ஏரியா வெக்டர் வந்து வில் பி அலாங் தி z டைரக்ஷன், அதாவது k கேப். அண்ட் சின்ஸ் அதோடைய வேல்யூ வந்து 100 யூனிட்ஸ்ங்கிறதுனால ஏரியா வெக்டர் வந்து 100k கேப். ஸோ த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டாட் ஏ கேப், சாரி ஏ வெக்டர். ஸோ இங்க வந்து நார்மல் டாட் ப்ராடக்ட் தான். ஐ கேப்பும் கே கேப்பும் டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 ஆயிடும், ஜே கேப் கே கேப் டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 ஆயிடும். அண்ட் தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் 300 units. நவ் யூ மைட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஏரியா வெக்டருடைய டைரக்ஷனை வச்சு தான் we will get the idea of what the flux through that
surface will be. Okay, so next pola. One more question. So consider an electric field which is given by E vector equals to E naught I cap, where E naught is a constant. The flux through the shaded area as shown in the figure due to the field is. இப்போ again pause the video to attempt it on your own. So இப்போ வந்து இந்த கொஸ்டின்ல இந்த what to say ஃபிகருக்கு we need the area vector. ஏன்னா ஏரியா வெக்டர் கொடுக்கல, ஏரியா வெக்டர் கொடுத்தாதான் நமக்கு வந்து ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்க முடியும். how to do this னா ஸோ நம்ம வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கிற வெக்டரை வந்து நம்ம பி வெக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், அண்ட் இதை வந்து கியூ வெக்டர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். the area of this surface is given by p vector cross q vector, right? அப்போ அதோடைய வேல்யூ வந்து is as follows. நீங்க வந்து இந்த சொல்யூஷனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கனாலே புரியும். ஸோ பி வெக்டர் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து அதோடைய வெக்டர் டைரக்ஷன் கிடைக்கும். திஸ் இஸ் ஏ ஜே கேப் தான் இது பி வெக்டர். வேற கே இதுக்கு கியூ வெக்டருக்கு ஏ ஐ கேப் அண்ட் ஏ கே கேப் வரும், ரைட்? ஸோ திஸ் இஸ் நார்மல் கிராஸ் ப்ராடக்ட். இதுல வந்து நமக்கு ஏரியாவுடைய வேல்யூ வந்து a square I cap minus a square k cap ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் யூசிங் நார்மல் டாட் ப்ராடக்ட், ஏன்னா ஃப்ளக்ஸ் இஸ் அ ஸ்கேலர் குவான்டிட்டி, அதாவது எத்தனை அமௌண்ட் ஆஃப் ஃபில் லைன்ஸ் தான் போகுதுங்கிறது தான் நம்மளுடைய கவுண்டர். வி டோன்ட் கன்சிடர் அபவுட் இட்ஸ் டைரக்ஷன், அண்ட் ஹென்ஸ் நமக்கு வந்து த அவுட்புட் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பண்றோம், அண்ட் ஹென்ஸ் த வேல்யூ இஸ் இ நாட் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர், விச் இஸ் சி ஆப்ஷன். ஐ ஹோப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஏன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை வச்சு தான் வந்து காஸ் தியரமே பேஸ் ஆயிருக்கு, அண்ட் காஸ் தியரம் வச்சு we can do a lot and lot of sums based on electric fields. We'll see. So what is Gauss's law or Gauss theorem? அதாவது the total electric flux of the electric field over a closed surface is 1 by epsilon naught times the net charge enclosed by the surface. இதுதான் வந்து Gauss law உடைய ஸ்டேட்மெண்ட். அதாவது இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம், அதாவது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம்னா அதுல இருந்து எல்லா டைரக்ஷன்லயும் இப்போ ஒரு சார்ஜ் அங்க உள்ளார இருக்குன்னா இட் வில் கிவ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், ரைட்? ஸோ அந்த எல்லா டைரக்ஷன்லயும் வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு உடைய ஃப்ளக்ஸ், அதாவது அந்த ஹோல் சர்ஃபேஸ்ல வந்து என்ன ஃப்ளக்ஸ் வரும்னா இட் இஸ் கியூ, அதாவது the charge multiplied by 1 by epsilon naught. So q by epsilon naught. இதோடைய டெரிவேஷன் என்னங்கிறத நான் வந்து இங்க கொடுத்துருக்கேன், you can check it out. It's actually quite easy தான். Next, so Gauss law is really important and it is easy to remember. So இதோட அப்ளிகேஷன் பேஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரும், அண்ட் ஆக்சுவலி இதுக்கு அப்ளிகேஷனே வந்து எக்கச்சக்கமான டைப்ஸ்ல இருக்கு. we will see all those things. நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம அதோட அப்ளிகேஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி there are 3 types of charge distribution, which is linear charge density, surface charge density and volume charge density. மூணுமே சிமிலர் கான்செப்ட்ஸ் தான். ஸோ சார்ஜ் பர் யூனிட் லென்த் வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, சார்ஜ் பர் யூனிட் சர்ஃபேஸ் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அண்ட் சார்ஜ் பர் யூனிட் வால்யூம் இஸ் கால்ட் அஸ் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இதை பத்தி நீங்க டீப்பா படிக்கணும்னா அதோடைய தியரி கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. So we'll go to application of Gauss law. This is the most important part of Gauss law. So this one, electric field due to point charge. நம்ம வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா we can consider a Gaussian surface whose surface அப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்பியரா தானே இருக்கணும், ஏன்னா சார்ஜ் வந்து நம்ம சென்டர்ல வச்சிருக்கோம். நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல நம்ம அதுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா we will consider a round, I mean ஒரு ஸ்பியரை தான் நம்ம Gaussian surface நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ ES, அதாவது that is the flux equals to q by epsilon naught. So E equal to 1 by 4 by epsilon naught into q by r square, which is nothing but Coulomb's law, right? Next, electric field due to a linear charge distribution.
ஸோ இப்போ வந்து இங்க ஒரு லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்ஃபினிட் லைன் இருக்கு, லாங் லைன். அப்போ அதனால நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன சார்ஜ் டென்சிட்டினா இட்ஸ் given பை லாம்டா பை 2 பை எப்சிலன் நாட் இன்டு ஆர். இதுல வந்து நம்ம ரொம்ப the thing that we have to keep it in our mind is E is proportional to 1 by R. நம்ம இங்க பார்த்தோம்னா டியூ டு a point charge நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து it was proportional to R square, whereas இந்த இடத்துல E is proportional to 1 by R. This thing we need to keep it in mind. Next, electric field due to a plain sheet of charge. இதுல வந்து ரெண்டு விதத்துல இருக்கு. So you can look through it. So this is the final distribution electric field உடைய value. இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா வந்து would be enough. But at the same time இதோட derivation you will have it in the NCERT book as well as in a lot of other tutorials and guidesல கூட இருக்கும். அதை வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா வந்து it will be helpful. And similarly okay given ஒரே விஷயத்தை மறுபடியும் கொடுத்து வச்சிருக்கேன். So anyways, let us go to questions. Two parallel infinite line charges plus lambda and minus lambda are placed with a separation distance r in free space. Okay, so the net electric field exactly midway between the two line charges is. Okay, இவங்க என்ன சொல்றாங்க, இது ரெண்டு லைன், அதுக்கு நடுவுல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், இதுக்கு பிளஸ் லாம்டா இருக்கு, இதுக்கு மைனஸ் லாம்டா இருக்கு. நமக்கு இப்பவே வந்து ஒரு ஐடியா இருக்கும், லைக் இங்க பிளஸ் லாம்டானால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சைடு தான் இருக்கும், ஐ மீன் இட்ஸ் ரிப்பேரிங். அட் த சேம் டைம் மைனஸ் லாம்டானாலையும் சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஜீரோ இருக்க முடியாது. ஸோ லெட் அஸ் see what the answer is. So yeah, so as I said, the answer is 2 lambda by pi epsilon. Okay. Next, 3 large parallel sheets have uniform surface charge densities as shown in the figure. Find the electric field at point P. Okay. So in the question right now, if you want to solve it on your own, pause it now. நான் வந்து இதுக்கான சொல்யூஷனை வந்து I'm starting. So இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து பார்க்குறப்போ மெயினாக அகெயின் ஒன் மோர் திங் வி நீட் டு ரிமெம்பர். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே நான் சொன்ன மாதிரி 1/r ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, இங்கே 1/rக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. whereas for a plain sheet of charge electric field is not proportional to the distance. So நீங்க வந்து எந்த டைரக்ஷன் அந்த ஷீட் ஆஃப் சார்ஜ்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் the distance would not be taken into account, and hence இந்த இடத்துல இந்த z உடைய வேல்யூ கொடுத்துருக்கிறதுக்கு there is no use at all. ஸோ நமக்கு என்னன்னா எல்லாத்துக்கும் வந்து சிக்மா பை 2 எப்சிலன் நாட், ரைட்? அதாவது என்ன சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கோ அது பை 2 எப்சிலன் நாட் தான் வந்து electric field due to each so you just need to add up each surface charge densities, and hence இப்போ இதனால வந்து electric field வந்து it will be towards this direction which is sigma by 2 epsilon naught ல, and இந்த பிளேஸ்னாலையும் it would be towards this direction only, but அதோடைய வேல்யூ வந்து 2 sigma by 2 epsilon naught இருக்கும். and again இதனால it will be towards this direction. so மூணு சர்ஃபேசஸ்னாலையும் the electric field is towards only one direction. அதோடைய வேல்யூ வந்து and it would be sigma by 2 epsilon naught plus 2 sigma by 2 epsilon naught plus sigma by 2 epsilon naught, which is 4 sigma by 2 epsilon naught, which is 2 sigma by epsilon naught. பட் இந்த இடத்துல வந்து எந்த டைரக்ஷனுங்கிறது, ஸோ கே கேப் வந்து this is பாசிட்டிவ்ங்கிறப்போ நமக்கு எல்லாமே இந்த பக்கம் which is negative, hence our answer would be this. Okay, next. Okay, we have some few more questions. Okay, electric charge is uniformly distributed along a long straight wire of radius 1 millimeter.
the charge per centimeter length of the wire is q coulomb. இத வந்து ஞாபகம் வச்சுக்கணும். Another cylindrical surface of radius 50 centimeter and length 1 meter symmetrically encloses the wire. The total electric flux passing through the cylindrical surface. இப்போ வந்து ஒரு வயருக்கு ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் நம்ம வந்து மைண்ட்ல வச்சிருக்கோம். அட் சேம் டைம் நமக்கு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மூலியமா என்ன ஃபிளக்ஸ்ங்கிறது மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் உடைய லென்த் தான் நமக்கு தேவையான லென்த், விச் இஸ் 1 மீட்டர், விச் இஸ் 100 சென்டிமீட்டர். ஏன்னா இவங்க வந்து சார்ஜ் பர் சென்டிமீட்டர் வந்து கியூன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ த ஆன்சர் ஷுட் பி திஸ். நெக்ஸ்ட், த total electric flux emanating from a closed surface enclosing an alpha particle in terms at E is what? இப்போ alpha particle it's just helium 2 plus ion. அப்போ we know that அதுக்கு வந்து 2 times the charge இருக்கு. And since that is the only charge, Q by epsilon naught அதாவது Gauss law வச்சு we get the answer to be this. Next, இதுக்கான அதாவது Gauss law of electrostatics would be invalid. Magnetic molecules-க்கும் Gauss law-க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. Speed of light is not a universal constant. So speed of light-க்கும் Gauss law-க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. And again, electric charge quantized ஆனாலும் ஆகலைனாலும் அதுக்கும் Gauss law-க்கும் சம்பந்தம் இல்லை. The only thing that actually depends on is the inverse square law. ஏன்னா அதுல இருந்தா நம்ம அதோட நீங்க Gauss law-உடைய ப்ரூஃப் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு you will understand that it is based on Coulomb's law. I mean, both are interdependent, and hence inverse square law வந்து ட்ரூவா இல்லைன்னா it would not be valid. Gauss law would not be valid. Next, electric field due to an infinitely long, straight, uniformly charged wire at a distance r is directly proportional to what? Again, நான் இப்போ சொன்னதே தான், இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. The answer is quite easy. Is inversely proportional to r. Next, a charge 10 microcoulomb is placed at the center of a hemisphere of radius r equals to 10 centimeter as shown, and the electric flux through the hemisphere is what? So இதுக்கான சொல்யூஷனை பார்ப்போம். இதுல ஓகே, நம்ம வந்து we know that electric flux through a sphere வந்து q by epsilon naught தெரியும். Then by logic the electric flux through the hemisphere should be half of it. So half q by epsilon naught இது சால்வ் பண்ணாலே we get the answer to be 6 into 10 power 5. Okay, so I guess Gauss law உடைய யூசஸ் வந்து எப்படியெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து யூஸ் பண்ண வைக்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Most of the questions will be of this sort. மெயினா வந்து எலக்ட்ரிக் linear charge distribution இல்லைன்னா ஸ்பெரிக்கல் இதுல ஷெல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸ் வந்து இது Gauss lawல இருந்து ரொம்ப நிறைய இடத்துல கேட்பாங்க. அண்ட் I think you would have understood the essence of Gauss's theorem as well. Next we'll go to electric potential. Now electric potential na என்னங்கிறது வந்து it's a really kind of an elegant way to think. So இந்த இதுல பாருங்க, we know that rivers flow, we know that wind also flows, heat also flows. இப்போ எல்லாமே ரிவர் இஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சேஞ்ச் ஏதாவது ஒன்று நடந்தாதான் வந்து ரிவர் ஃப்ளோஸ். அதாவது இப்போ ஒரு ஆல்டிடியூட் சேஞ்ச் ஆனாதான் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த டைம்ல ரிவருக்கு வந்து லைக் ஒரு ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிறப்ப அதுக்கு ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அது வந்து லோ ஆல்டிடியூட் போறப்ப அதுக்கான பொட்டன்ஷியல் கம்மியாகும், ரைட்? அதே மாதிரிதான் விண்டுக்கும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியான இடத்துல வந்து கம்மியான இடத்துக்கு போகும். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஹைல இருந்து கம்மியான இடத்துக்கு தான் ஹீட் போகும். The same way the electric field flows from a point of higher potential to a point of lower potential. இதுதான் வந்து லைக் the way to think what an electric potential is. ஸோ இப்போ வந்து இதை ஆக்சுவலாக எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம்னா, அகைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி, தெர் ஆர் டூ திங்ஸ், போத் ஆர்
குவைட் ரிலேட்டட். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்தே வந்து ஒட்டுக்கா சொல்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ சார்ஜ். இங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த சார்ஜ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நம்ம வந்து ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண வைக்கிறோம். ஓகே, so what would be the work done on this charge to move from this point to this point? That is stored as its electric potential energy. அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதுதான் வந்து work done on the charge. அது divided by its own charge is called as electric potential. So electric potential energy is nothing but the work done on a charge in moving from one point to the another in electric field. பட் இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இட் இஸ் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த பக்கம் இருக்கோம்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் அ கன்வென்ஷன் நம்ம வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது. ஏன்னா யூஸ்வலி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து வி பிரிங் சம்திங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு அ பாயிண்ட். அந்த இதுதான் வந்து வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட்னு சொல்றோம். த சேம் வே the electric potential is the negative sign வந்து it is to remind you that it is done in the opposite direction of the electric field. ஏன்னா electric field வந்து from the point to infinity தான் போகுது. பட் இன்ஸ்டன்ட் நம்ம வந்து இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வர்ற மாதிரி தான் அந்த சார்ஜை வந்து நம்ம கொண்டு வர மாதிரி நம்ம வந்து பிக்சரைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தட் இஸ் வை திஸ் நெகட்டிவ் இஸ் தட். ஸோ வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்? ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரு சார்ஜ் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போறோம்னா, த ஒர்க் டன் இஸ் just the potential difference work done per unit charge in bringing that charge from this point to this point is the potential difference of that point, between the 2 points. So இதெல்லாம் நீங்க வந்து இதோட derivation, actually this is where the most beautiful thing happens. என்னன்னா electric fieldல வந்து we have electric field is inversely proportional to 1 by r square. அதுல இருந்து இங்க 1 by r எப்படி வருதுங்கிறது when you see this derivation அப்போ வந்து உங்களுக்கு புரியும். I leave it up to you to go through the derivation. Then these are some of the most important formulas regarding electric potential. So electric dipoleக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன பொட்டன்ஷியல்ங்கிறதுக்கு this 1 by 4 pi epsilon naught p cos theta by r square. This is the electric potential at any point. இதுக்கான derivation வந்து நான் இதுல போடல, பட் you can find it in your book or probably guide or internetல நீங்க சர்ச் பண்ண கூட. One good site which I liked is topper.com. அந்த சைட்ல வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே லைக் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்லாம் வந்து பார்த்தது, அந்த டெரிவேஷன் எல்லாமே அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் மாதிரி அவங்க வந்து பண்டில் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இட் வாஸ் ரியலி கூல் அண்ட் நல்லா இருந்துச்சு. நீங்க அதை போய் பாருங்க. ஸோ தட் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோல வந்து உங்களுக்கு அது புரியறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அகைன் these derivations for competitive exams வந்து it's not important, but it is good to know. ஏன்னா if you forgot the formula but நீங்க வந்து derive பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா you can always get back to the formula. ஏன்னா obviously இத்தனை ஃபார்முலாஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது வந்து will be hard. பட் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக if you practice the derivations, then you can, even if you forget the formula, you can derive it and use it. So இந்த இடத்துல this graph is important. ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்குள்ளார பொட்டன்ஷியல் வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட். இது ஏன் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்குள்ளார நம்ம என்ன பார்த்திருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு 0ன்னு பார்த்திருக்கோம். நவ் சின்ஸ் இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0,
அப்போ வந்து இதை இன்டகிரேட் பண்றப்போ we just get a constant. அப்போ the potential should be a constant. That's why the electric potential at the point inside spherical shell is constant and vice versa. நம்ம இதுல இருந்து இது வந்து சேஞ்ச் ஆகாததுனால since there is no change in potential, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோன்னு கூட சொல்லலாம். ஸோ எனிவைஸ், அண்ட் அகைன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இதுக்குன்னு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. இந்த பாயிண்ட் லைக் ஐ ஆல்ரெடி செட், இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வர்றதுக்கு என்ன சார்ஜ் ஆகுது, ஐ மீன் என்ன ஒர்க் டன் ஆகுதோ தட் இஸ் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் இட் இஸ் given by this formula, right? Again, electric potential energy, potential are all scalar quantities just like energies and whatnot. So there is no direction associated with it. So நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பொட்டன்ஷியல் இல்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாம் நம்ம கால்குலேட் பண்றோம்னா we can directly add it together. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரி அதுக்கான டைரக்ஷன்லாம் போட்டு அது எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. So this is one thing to keep in mind. Okay, let us dive into questions based on this. Okay, the variation of potential V with distance x from a fixed point charge is shown in the figure. The electric field strength between 0.1 and 0.3. We can see that electric potential is changing. அப்போ வந்து நமக்கு electric field வந்து it should be there, zero எல்லாம் இருக்க முடியாதுல்ல. Now I'll get to the solution. And again, நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய கன்வென்ஷன் படி பொட்டன்ஷியல் the work done is against the electric fieldங்கிறதுனால E is negative dVdx, அதாவது change in potential per change in distance. So அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா we get it to be positive 10 volts per meter. இதுல ஆன்சர் வந்துருச்சு, பட் ஸ்டில் யூ கேன் ட்ரை இட் அவுட். இட்ஸ் குட் கொஸ்டின். ஸோ ரெண்டு ஃப்ரீ ப்ரோட்டான்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை a distance 1 angstrom. If they are released, then the kinetic energy of each proton when at infinite separation is what? இந்த இடத்துல what I would like you to remember is what is potential energy. Again, நம்ம அதோடைய டெஃபினிஷன் படியே the work done in bringing from infinity to that point தானே நம்ம வந்து அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியா நம்ம கன்சிடர் பண்றோம். அப்போ when it goes back to infinity, அப்போ all the potential energy will be converted into some other forms of energy, in this case kinetic energy. So we just need to find out what is the potential energy at that point. But the thing is, this potential energy will be distributed equally to both the protons. அதனால இங்க என்ன potential energy கிடைக்குதோ, which we can easily find out, and it's 23 into 10 power minus 19 joules. அது வந்து will be equally split to both the protons, and hence the value is 11.5 into 10 power minus 19 joules. Again, if you feel that I'm going too fast, pause. இந்த மாதிரி questions வரப்பனா pause it and try it on yourselves, and then come to my solution. So okay, in the question then I wanted to tell what equipotential surface is. So in the question in the electric field of a point charge Q, a certain point charge is carried from A to B to C to D and to E. இந்த மாதிரி 4 ஒர்க் பண்றாங்க, ஏல இருந்து பிக்கு, ஏல இருந்து சிக்கு, ஏல இருந்து டிக்கு, ஏல இருந்து ஈக்கு. ஸோ இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, இன் விச் டைரக்ஷன், அதாவது இன் விச் பாத் த ஒர்க் டன் would be the least or 0 கேட்கறாங்க. Now இது என்ன இதுனா, again this question should have been much more detailed இருந்திருக்கணும். But this thing is a spherical shell, and we know that the potential inside a spherical shell is constant. or அதே மாதிரி ஒரு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு இந்த ஒரு நார்மல் ஸ்பியர் எடுத்துக்கிட்டா கூட அந்த ஸ்பியர்ல இருக்கிற 4 பாயிண்ட்டுக்கும் வந்து, ஐ மீன் எந்த பாயிண்ட் நம்ம அந்த ஸ்பியருடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல நம்ம எந்த பாயிண்ட் எடுத்து ஆகணும்,
the potential will be same. Hence those points நம்ம வந்து ஒரு surface எடுக்கிறோம் where the potential are equal, அந்த surface நம்ம எடுத்தோம்னா it's called as equipotential surface because they are of equal potential. Now since potential are equal, a க்கும் b க்கும் same potential தான் இருக்கும், since a e a d a c, hence the potential difference is zero, so the work done is zero, therefore the work done is zero along any of the parts. Okay, so இன்னைக்கு நம்ம வந்து இந்த சீரீஸ்ல ஐ மீன் இன்னைக்கான சேலஞ்சர் கொஸ்டின் நான் ஒன்று போட்டிருக்கேன். ஐ வாண்ட் யூ ஆல் டு செக் இட் அவுட். இந்த கொஸ்டின் வந்து வில் பி a little bit tougher I suppose, but still try it out and இந்த கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க என்ன ஆன்சர் வருதுன்னு போடுங்க. அண்ட் நீங்க முடிஞ்சா நான் வந்து இங்க இன்ஃபோ பட்டன் கொடுத்து அங்கேயும் ஒரு போல் மாதிரியும் போட ட்ரை பண்றேன். ஸோ எனிவேஸ் ட்ரை இட் அவுட் அண்ட் ஐ வில் போஸ்ட் தி சொல்யூஷன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, லெட்ஸ் ஜஸ்ட் ரீகேபிச்சுலேட். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதோடைய விஷுவலைசேஷன், அந்த ஃபிஷ்நெட்டோடைய விஷுவலைசேஷன் ஐ லைக் இட் அ லாட். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அண்ட் தென் காஸ் தியரம்னா என்ன, அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன, ஸோ சார்ஜ் இன்டூ q into 1/epsilon, this is one of the most important இதுன்னு பார்த்தோம். தென் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, தென் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா, தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், அதெல்லாமே பார்த்துருந்தோம். அண்ட் அதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம், ரைட்? அண்ட் தென் வி saw what is potential, potential difference, potential energy, then different cases of potential. ஸோ இதெல்லாமே வந்து அண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் தி சேலஞ்ச் கொஸ்டின். ஐ ஹோப் இன்னைக்கு வீடியோ would have been helpful to you. We'll meet in the next video where the rest of the electrostatics, which is capacitance. So capacitance மட்டும்தான் மீதி இருக்கு. So we'll try to finish it off as quickly. If you want some more practice questions in the இதுல இருந்து, then comment down. I'll try to make a compilation of questions. நான் வந்து இந்த வீடியோ எல்லாமே வந்து ஐ மீன் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் 2 புக்ல இருந்து எடுக்கிறேன். ஒன் இஸ் எம்டிஜி நீட்ன்ற ஒரு கைடு, தென் இன்னொன்று வந்து நான் வந்து ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்காக ஆக்சுவலி ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் ஜேஇ. ஸோ லாஸ்ட் இயர் வந்து எனக்கு 97.2% கிடைச்சிச்சு அண்ட் ஐ காட் த சான்ஸ் டு கோ டு NIT திருச்சி. ஆனால் அதில் வந்து எனக்கு கோர்ஸ் வந்து ஐ காட் மெட்டலர்ஜி, வேறஸ் என்னுடைய போர்ட் மார்க்ஸை வச்சு எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில், இது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் ஐ காட் செலக்டட். ஸோ அதனால ஐ ஆம் ஸ்டடிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பி இன் சிஇடி. இப்போ வந்து லீவ்னால வந்து ஐ தாட் ஆஃப் டூயிங் சம் வீடியோஸ். அப்போ வந்து சுதர்ஷன் டோல் தட் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்னு அவனு சொன்னான். அண்ட் ஐ டூ தாட் ஆஃப் டூயிங் சச் வீடியோஸ். Give me your suggestions and feedback on how these videos are going, because that is how I can grow and you can grow. So thank you for watching. We'll meet in the next class.